அன்பு தமிழ் உறவுகளுக்கு வாகைச்சுடரின் அன்பு வணக்கங்கள். Plan your victory. Success does not come by chance. Success அப்படிங்கிறது ஏதோ அப்படி வந்துரும் அப்படின்னு மட்டும் என்னைக்குமே நினைக்காதீங்க. It comes with a plan. யாருக்கிட்ட ஒரு பக்காவான பிளான் இருக்கோ அவங்க கிட்ட சக்சஸ் அப்படிங்கிறது தேடி வரும். ரேண்டமா நுனிப்புல் மேயிற மாதிரி இங்க கொஞ்சம் அங்க கொஞ்சம் அதுல கொஞ்சம் அந்த சாப்டர் இந்த சாப்டர் இப்படி படிக்கலாம் அப்படி படிக்கலாம் அப்படின்னு ஒரு பிளானே இல்லாம படிக்கிறத விட்டுட்டு ஸ்டாப் வேஸ்டிங் யுவர் டைம். யோசிச்சுக்கிட்டே இருக்கிறது, நம்ம இன்னைக்கு இது படிக்கலாம், இந்த டைம்ல இது படிப்போம், மதியத்துக்கு மேல இதை படிக்கலாம், நைட் இதை படிக்கலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கிற ஆளா இருந்தா முதல்ல இதை செய்யுங்க. டேக் அ நோட் புக் ரைட் நவ். வாட் டு ரிவைஸ் டுடே. இன்னைக்கு நான் என்ன படிக்கணும், என்ன ரிவைஸ் பண்ணணும் அப்படிங்கறத எழுதுங்க. டிவைட் த சாப்டர்ஸ் இன்டு hours. எவ்வளவு நேரம் இந்த சாப்டரை படிக்க போறேன், 1 hour இந்த சாப்டர் படிக்க போறேன்னா அடுத்த 1 hour எந்த சாப்டர் படிக்க போறேன் அப்படின்னு டிவைட் பண்ணுங்க. உங்களுடைய ப்ரிப்பரேஷன் டைம்ல கண்டிப்பா மார்க் டெஸ்டுக்கும் குயிக் ரிவிஷனுக்கும் கண்டிப்பா டைம் கொடுக்கணும். திரும்ப திரும்ப சொல்லக்கூடிய ஒரே விஷயம் தான் நம்மளுடைய படிப்புல, நம்மளுடைய ப்ரிப்பரேஷன்ல ரிவிஷன் அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியம். மறந்துடாதீங்க. எந்த அளவுக்கு டெஸ்ட் பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு கான்பிடன்ஸ் பில்டப் ஆகிக்கிட்டே இருக்கும். So remember, a soldier never goes to war without a strategy. This is your time, this is your war, and your plan is your weapon. So stick to your plan. No excuses whatsoever. எந்த மாதிரியான சிச்சுவேஷன்லயும் no excuses, no confusion. Because a clear plan today will lead you to a clear result tomorrow. So keeping this in mind, வாகைச்சுடரோட மெட்டீரியல் வேணுங்கிறவங்க எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க. கொஸ்டின் பேங்க் வேணுங்கிறவங்களும் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர்ல டெக்ஸ்ட் பண்ணுங்க. அண்ட் தென் இந்த வீக்ல நாம டெஸ்ட் பேட்சஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்கு. ஸோ யாருக்கெல்லாம் டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ நீங்களும் எனக்கு வாட்ஸ்அப்ல டெக்ஸ்ட் பண்ணுங்க. அடுத்ததா நாளைய தினம் ஜிகேக்கான மெட்டீரியல் அப்படிங்கிறது ரெடி ஆயிடும். ஸோ யாருக்கெல்லாம் ஜிகேவோட மெட்டீரியல், நம்ம வாகைச்சுடரோட ஜிகே மெட்டீரியல் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ நீங்க மறக்காம எனக்கு வாட்ஸ்அப்ல டெக்ஸ்ட் பண்ணுங்க. தொடர்ந்து இந்த வீடியோக்களை பாருங்க, வாகைச்சுடரோட இணைந்திருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து ஹைப் கொடுங்க, உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. வாங்க பார்ட் 2 வீடியோல பொது அறிவு யூனிட் 1 என்னென்ன 25 கேள்விகள் பார்த்துருவோம். முதல் கேள்வி, பிரிட்டிஷ் பொருளாதார சுரண்டல் குறித்த தாதாபாய் நௌரோஜியின் புகழ்பெற்ற கோட்பாடு எவ்வாறு அழைக்கப்பட்டது? செல்வ சுரண்டல். பிரிட்டிஷ் பொருளாதார சுரண்டல் குறித்த தாதாபாய் நௌரோஜியின் புகழ்பெற்ற கோட்பாடு எவ்வாறு அழைக்கப்பட்டது? செல்வ சுரண்டல். தாதாபாய் நௌரோஜி's famous theory on British economic exploitation was called drain of wealth. இரண்டாவது கேள்வி, 1911 வங்கப் பிரிவினை ரத்து செய்யப்பட்டதற்கு காரணம் என்ன? சுதேசிய இயக்கத்தின் எழுச்சி. 1911 வங்கப் பிரிவினை ரத்து செய்யப்பட்டதற்கு காரணம் என்ன? சுதேசிய இயக்கத்தின் எழுச்சி. The partition of Bengal was annulled in 1911 because of the rise of Swadeshi agitation. மூன்றாவது கேள்வி, 1875 ஆரிய சமாஜத்தை நிறுவியவர் யார்? தயானந்த சரஸ்வதி. 1875 ஆரிய சமாஜத்தை நிறுவியவர் யார்? தயானந்த சரஸ்வதி. Who founded the Arya Samaj in 1875? தயானந்த சரஸ்வதி. நான்காவது கேள்வி, அலிகார் இயக்கத்திற்கு தலைமை தாங்கியவர் யார்? சையத் அகமது கான். அலிகார் இயக்கத்திற்கு தலைமை தாங்கியவர் யார்? சையது அகமது கான். The Aligarh movement was led by Syed Ahmad Khan. ஐந்தாவது கேள்வி, இந்திய தன்னாட்சி இயக்கம் 1916 யாரால் வழிநடத்தப்பட்டது? பாலகங்காதர திலகர் மற்றும் அன்னி பெசன்ட் அம்மையார். இந்திய தன்னாட்சி இயக்கம் யாரால் வழிநடத்தப்பட்டது? பாலகங்காதர திலகர் மற்றும் அன்னி பெசன்ட். The Indian Home Rule Movement 1916 was led by Balagangadhar Tilak and Annie Besant. ஆறாவது கேள்வி, சைமன் குழு 1927 புறக்கணிக்கப்பட்டதற்கான காரணம் என்ன? இந்தியர்கள் உறுப்பினர்களாக சேர்க்கப்படவில்லை.
சைமன் குழு 1927 புறக்கணிக்கப்பட்டதற்கான காரணம் என்ன? இந்தியர்கள் உறுப்பினர்களாக சேர்க்கப்படவில்லை. The Simon Commission 1927 was boycotted because it excluded Indians from membership. ஏழாவது கேள்வி, நேரு அறிக்கை பரிந்துரைத்தது என்ன? இந்தியாவுக்கு டொமினியன் அந்தஸ்து. நேரு அறிக்கை 1928 பரிந்துரைத்தது என்ன? இந்தியாவிற்கு டொமினியன் அந்தஸ்து. The Nehru Report 1928 recommended Dominion status for India. எட்டாவது கேள்வி, கதர் கட்சி என்ற இந்தியர்களால் நிறுவப்பட்ட ஒரு புரட்சிகர அமைப்பாகும். இது எங்கு நிறுவப்பட்டது? சான் பிரான்சிஸ்கோ. கதர் கட்சி என்ற இந்தியர்களால் நிறுவப்பட்ட ஒரு புரட்சிகர அமைப்பாகும். இது எங்கு நிறுவப்பட்டது? சான் பிரான்சிஸ்கோ. The Qadar Party was revolutionary organization founded by Indians in San Francisco. ஒன்பதாவது கேள்வி, குப்தர் காலம் பண்டைய இந்தியாவின் பொற்காலம் என்று அழைக்கப்படுகிறது. இதற்கு முக்கியமான காரணம் என்ன? கலை, இலக்கியம், அறிவியல் மற்றும் தத்துவம் ஆகிய துறைகளில் ஏற்பட்ட குறிப்பிடத்தக்க சாதனைகள். குப்தர் காலம் பண்டைய இந்தியாவின் பொற்காலம் என்று அழைக்கப்படுகிறது. இதற்கு முக்கிய காரணம் கலை, இலக்கியம், அறிவியல் மற்றும் தத்துவம் ஆகிய துறைகளில் ஏற்பட்ட குறிப்பிடத்தக்க சாதனைகள். The Gupta period is often referred to as the golden age of ancient India. This is primarily because of their remarkable achievements in the fields of art, literature, science and philosophy. பத்தாவது கேள்வி, சமண மதத்தின் திரிரத்தினங்கள் அல்லது மும்மணிகள் என்பவை எவை? நம்பிக்கை, நல்லறிவு மற்றும் நன்னடத்தை. சமண மதத்தின் திரிரத்தினங்கள் அல்லது மும்மணிகள் என்பவை எவை? நம்பிக்கை, நல்லறிவு மற்றும் நன்னடத்தை. The Triratnas or the three jewels of Jainism are right faith, right knowledge and right conduct. 11வது கேள்வி, சுபாஷ் சந்திரபோஸின் புகழ் பெற்ற அழைப்பு எது? நீங்கள் எனக்கு ரத்தத்தை கொடுங்கள், நான் உங்களுக்கு சுதந்திரத்தை தருகிறேன். சுபாஷ் சந்திரபோஸின் புகழ் பெற்ற அழைப்பு என்ன? நீங்கள் எனக்கு ரத்தத்தை கொடுங்கள், நான் உங்களுக்கு சுதந்திரத்தை தருகிறேன். சுபாஷ் சந்திரபோஸ் famous call was give me blood and I will give you freedom. 12வது கேள்வி, மொகஞ்சதாரோவின் பெருங்குளம் அதன் விரிவான கட்டமைப்பு மற்றும் நீர் வடிகால் அமைப்புடன் எதை குறிப்பிடுகிறது? அரப்பா கலாச்சாரத்தில் சடங்கு ரீதியான நீராடல் மற்றும் தூய்மைப்படுத்துதலின் முக்கியத்துவத்தை குறிப்பிடுகிறது. மொகஞ்சதாரோவின் பெருங்குளம் அதன் விரிவான கட்டமைப்பு மற்றும் நீர் வழங்கல் அமைப்புடன் எதை குறிப்பிடுகிறது? ஹரப்பா கலாச்சாரத்தில் சடங்கு ரீதியான நீராடல் மற்றும் தூய்மைப்படுத்துதலின் முக்கியத்துவத்தை குறிப்பிடுகிறது. The Great Bath of Mohenjo-daro, with its elaborate structure and water supply system, suggests the importance of ritual bathing and purification in Harappan culture. 13வது கேள்வி, கேபினெட் மிஷன் திட்டம் 1946 எதை நோக்கமாக கொண்டிருந்தது? ஒருங்கிணைந்த இந்தியாவிற்கு ஒரு அரசியல் அமைப்பை உருவாக்குதல். கேபினெட் மிஷன் திட்டம் 1946 எதை நோக்கமாக கொண்டிருந்தது? ஒருங்கிணைந்த இந்தியாவிற்கு ஒரு அரசியல் அமைப்பை உருவாக்குதல். The Cabinet Mission Plan 1946 aimed to frame a constitution for a united India. 14வது கேள்வி, சுதந்திர இந்தியாவின் கடைசி கவர்னர் ஜெனரல் யார்? சி ராஜகோபாலாச்சாரி. சுதந்திர இந்தியாவின் கடைசி கவர்னர் ஜெனரல் யார்? சி ராஜகோபாலாச்சாரி. Who was the last Governor General of Independent India? சி ராஜகோபாலாச்சாரி. 15வது கேள்வி, காந்திக்கும் அம்பேத்கருக்கும் இடையேயான பூனா ஒப்பந்தம் 1932 எதனுடன் தொடர்புடையது? சட்டமன்றங்களின் தலித்துக்களின் பிரதிநிதித்துவம். காந்திக்கும் அம்பேத்கருக்கும் இடையேயான பூனா ஒப்பந்தம் 1932 எதனுடன் தொடர்புடையது? சட்டமன்றங்களில் தலித்துக்களின் பிரதிநிதித்துவம். The Pune Pact 1932 between Gandhi and Ambedkar related to
Representation of Dalits in legislatures. 16வது கேள்வி, முதல் வட்டமேசை மாநாடு நடைபெற்ற ஆண்டு எது? 1930. முதல் வட்டமேசை மாநாடு நடைபெற்ற ஆண்டு எது? 1930. The first round table conference was held in 1930. 17வது கேள்வி, 1916 நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரசின் வரலாற்று சிறப்புமிக்க லக்னோ அமர்வு முக்கியத்துவம் வாய்ந்தது. ஏனெனில் காங்கிரசுக்கும் முஸ்லிம் லீக்கிற்கும் இடையே ஒற்றுமை. 1916 நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரசின் வரலாற்று சிறப்புமிக்க லக்னோ அமர்வு முக்கியத்துவம் வாய்ந்தது. ஏனெனில் காங்கிரசுக்கும் முஸ்லிம் லீக்கிற்கும் இடையே ஒற்றுமை ஏற்பட்டது. The historic Lucknow session of INC in 1916 is significant because unity between Congress and Muslim League. 18வது கேள்வி, இந்திய தேசிய ராணுவம் முதலில் யாரால் நிறுவப்பட்டது? ராஷ் பிஹாரி போஸ். இந்திய தேசிய ராணுவம் INA முதலில் யாரால் நிறுவப்பட்டது? ராஷ் பிஹாரி போஸ். The Indian National Army INA was originally founded by ராஷ் பிஹாரி போஸ். 19வது கேள்வி, சுராஜ்யம் என்பது எனது பிறப்புரிமை, அதை நான் அடைந்தே தீருவேன் என்று முழக்கம் யாருடையது? பால கங்காதர திலகர். சுராஜ்யம் எனது பிறப்புரிமை, அதை நான் அடைந்தே தீருவேன் என்ற முழக்கம் யாருடையது? பால கங்காதர திலகர். The slogan Swaraj is my birthright and I shall have it is attributed to Bala Gangadhar Tilak. 20வது கேள்வி, 1917 ஆண்டின் சம்பரான் சத்தியாகிரகம் எதனுடன் தொடர்புடையது? இண்டிகோ விவசாயிகளின் குறைகள். 1917 ஆண்டின் சம்பரான் சத்தியாகிரகம் எதனுடன் தொடர்புடையது? இண்டிகோ விவசாயிகளின் குறைகள். The Chambran Satyagraha of 1917 was related to indigo cultivators' grievances. 21வது கேள்வி, 1918 காந்தி கேதா சத்தியாகிரகத்தை யாருக்கு ஆதரவாக தொடங்கினார்? பஞ்சத்தின் போது வரி வசூலுக்கு எதிரான விவசாயிகள். 1918 காந்தி கேதா சத்தியாகிரகத்தை யாருக்கு ஆதரவாக தொடங்கினார்? பஞ்சத்தின் போது வரி வசூலுக்கு எதிரான விவசாயிகளுக்கு ஆதரவாக. Gandhi launched the Keda Satyagraha in 1918 in support of peasants against revenue collection during famine. 22வது கேள்வி, அகமதாபாத் மில் வேலை நிறுத்தம் 1918 முக்கியத்துவம் வாய்ந்தது. ஏனெனில் காந்தி அங்கு எதை பயன்படுத்தினார்? சாகும் வரை உண்ணாவிரதத்தை ஒரு கருவியாக பயன்படுத்தினார். அகமதாபாத் மில் வேலை நிறுத்தம் 1918 முக்கியத்துவம் வாய்ந்தது. ஏனெனில் காந்தி அங்கு எதை பயன்படுத்தினார்? சாகும் வரை உண்ணாவிரதத்தை ஒரு கருவியாக. The Ahmedabad mill strike 1918 is significant because Gandhi used fast unto death as a tool. 23வது கேள்வி, இன்குலாப் ஜிந்தாபாத் என்ற முழக்கத்தை பிரபலப்படுத்தியவர் யார்? பகத்சிங். இன்குலாப் ஜிந்தாபாத் என்ற முழக்கத்தை பிரபலப்படுத்தியவர் யார்? பகத்சிங். The slogan இன்குலாப் ஜிந்தாபாத் was popularized by Bhagat Singh. 24வது கேள்வி, வெள்ளையனே வெளியேறு இயக்கம் எதற்கு பிறகு துவங்கப்பட்டது? கிரிப்ஸ் தூதுக்குழுவின் தோல்விக்கு பிறகு. வெள்ளையனே வெளியேறு இயக்கம் எதற்கு பிறகு தொடங்கப்பட்டது? கிரிப்ஸ் தூதுக்குழுவின் தோல்விக்கு பிறகு. The Quit India movement was launched in response to Cripps mission failure. 25வது கேள்வி, மவுண்ட் பேட்டன் திட்டம் எதற்கு வழிவகுத்தது? இந்தியா மற்றும் பாகிஸ்தான் பிரிவினை. மவுண்ட் பேட்டன் திட்டம் எதற்கு வழிவகுத்தது? இந்திய மற்றும் பாகிஸ்தான் பிரிவினைக்கு வழிவகுத்தது. The Mountbatten plan led to partition of India and Pakistan. So இத்துடன் இன்னைக்கான 25 கேள்விகள் GK யூனிட் 1ல நாம பார்த்திருக்கிறோம். இந்த கேள்விகளையும் புரிஞ்சுக்கோங்க. சரியான விடை அளிக்கிறதுக்கு உங்களையே நீங்க ட்ரெயின் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து வாகைச்சுடரை பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.